அவர் வேறு சில வார்த்தைகளை பயன்படுத்தினார். அது இவரை ட்ரிகர் பண்ணியிருக்கு. டம்மி சிஎம்னு சொன்னார், பொம்மை அரசுன்னு சொன்னார். கைது செய்ய வேண்டும், அதை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் நினைக்கிறாரா? அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின அந்த கருத்துக்கள் சரின்னு சொல்ல வரீங்களா? அது தப்பு அப்படின்னு நீங்க எந்த இடத்துல அதை தப்புன்னு நீங்க சொல்றீங்கன்னு நினைச்சு. திரு ஜோசப் விஜய் அவர்கள் பெண்களை இழிவுபடுத்தினாரே, கவர்ச்சியை காட்டிட்டேனா நான் என்ன? கீழ இருந்து நடிகையுடைய பேரை சொல்றாங்க அப்படின்னும் போது ஒரு எதிர்கட்சி தலைவரா, ஒரு கட்சியினுடைய இளைஞரணி செயலாளரா என்ன சொல்லணும்? பேரை சொல்லாதீங்க, அப்படி சொல்ல வேண்டாம் அப்படிதானே சொல்லணும். அதெல்லாம் தனி, அதெல்லாம் தனி. அப்ப தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப தாவேகா கேவலமான கட்சின்னு ஒத்துக்கிறீங்க? யாரும் தப்பி ஓட போறது இல்லையே, தலைமறைவாக போறது இல்லையே. அவர் எதிர்கட்சி தலைவர் தானே, இங்க தானே இருக்க போறாரு. சம்மன் கொடுங்க, இந்த வழக்கில் உங்களை விசாரிக்கணும் சார், நேரில் வந்து ஆஜராகுங்க. திமுகவோட தோழமையில இருந்த கட்சிகளுமே கூட இதை எதிர்க்கிறாங்கல்ல. நீங்க அறம் என்று வைத்தால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி வைங்க. என்னைய பார்த்தா அப்படின்னு முதலமைச்சர் நிப்பாட்டாங்க, அதுக்கு விளக்கம் சொல்லுங்க எனக்கு. என்னைய பார்த்தா எப்படின்னு சொல்லுங்க. அடுத்த லைன் என்ன? அப்ப அவங்க பேசலாம், நாங்க பேசக்கூடாதா? அதுதான் அப்படி சொல்லல, அப்படி சொல்ல வரல, நான் அப்படி சொல்லவே வரல. சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திருமிகு செந்தில்வேல் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது, முதலமைச்சர் குறித்தும் நடிகை த்ரிஷா அவர்கள் குறித்தும் அவதூறு பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கே அவரை வந்து விசாரணைக்கு பிறகு விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இடைப்பட்ட இந்த நேரத்தில் அந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறது அவசியமான ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா? முற்றுமுழுவதுமாக பழிவாங்கக்கூடிய ஒரு போக்கு. பழிவாங்க வேண்டும் என்பதற்காக, ஏன்னா அதுக்கு ஒரு சாட்சி சாடுறோம். நான் உங்களுக்கு விஜயனுடைய நெருங்கிய நண்பர் சஞ்சய், அவர் நம்முடைய டெபுட்டி சிஎம்முடைய நீலாங்கரை வீட்டு பக்கத்தில் தான் அவருக்கும் வீடு. அவர் அங்கேருந்து அதை வந்து செல்ஃபோனில் எடுக்கிற வீடியோ சில ஊடகங்களில் வந்துச்சு, நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க. அவர் செல்ஃபோனில் அதை வீடியோ எடுத்துறாரா அல்லது வீடியோ காலில் யாரேனும் அதை பார்க்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கூட எழுகிறது எனக்கு. அப்போது உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய வேண்டும், அதை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் நினைக்கிறாரா? அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின அந்த கருத்துக்கள் சரின்னு சொல்ல வரீங்களா? இந்த கைது அவசியமற்றதுன்னு நான் சொல்லல, நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அது என்னுடைய பதில். இப்போ ரெண்டாவது கேள்வி, அது சரியா அப்படின்னு நான் சொன்னேன்னா, அது தப்பு அப்படின்னு நீங்கள் எந்த இடத்துல அதை தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். அவர் பேசின வார்த்தையில் அவர் த்ரிஷாவை பற்றி இப்படி பேசிட்டாரு அப்படின்னா த்ரிஷாவை பேர் சொல்லி பேசியிருக்கணும். த்ரிஷாவை பேரை சொன்னார் அவர்? எங்கேயா சொன்னாரா? எதிர்க்க இருக்கவங்க அந்த பேரை சொல்லி முழக்கமிடுறாங்கல்ல சார். ரெண்டு விதம். லீகலாக ஒரு வாதம் வைப்போம், எத்திக்கலாக ஒரு வாதம் வைப்போம். ஓகே, ரெண்டாக பிரித்து பண்ணுவேன். முதல்ல எத்திக்கல் வாதத்தை முடிச்சுட்டு நம்ம வந்து அறம் சார்ந்து பேசிட்டு நம்ம சட்டம் சார்ந்து பேசுவோம். அறம் சார்ந்து உதயநிதி ஸ்டாலின் பேசியது தப்புன்னு வச்சுக்கோங்க. அறம் சார்ந்து அப்படி வச்சுக்கோங்க. அறம் சார்ந்து உதயநிதி ஸ்டாலின் பேசியது தப்பு, பெண்களை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, திரு ஜோசப் விஜய் அவர்கள் பெண்களை இழிவுபடுத்தினாரே, படுத்தினாரா இல்லையா? கவர்ச்சியை காட்டிட்டேனா நான் என்ன அப்படின்னாரு. அதுக்கு அடுத்த வார்த்தை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொன்னால் நீங்கள் போட மாட்டீங்க, பீப் போட்டுருவீங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி கவர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னன்னு அவர் கேட்க வந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது என்ன வார்த்தை? இப்போ நான் ஒரு வார்த்தையை புரிஞ்சுப்பேன், நீங்கள் ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கலாம், கேமராமேன் ஒரு வார்த்தையை புரிஞ்சுப்பார், பார்க்குற நேயர்கள் ஒரு வார்த்தையை புரிஞ்சுப்பாங்க, அப்படிதானே? அதுக்கு என்ன வார்த்தை? இப்போ டேஷ்னு ஒரு வார்த்தையை முடிச்சார். அந்த டேஷுங்கிற வார்த்தையில் ஆனால் அவனா ஈனா ஈனால் ஆரம்பித்து ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை ஃபில் பண்ணிக்கலாம், அப்படி தானே? அப்படி ஃபில் பண்ணிவிட்டு முதலமைச்சர் இதைத்தான் சொல்ல வந்தார். முதலமைச்சர் மீது சட்டம் நடவடிக்கைங்க வேண்டாம், அவ்வளோ தூரம் போக வேண்டாம், முதலமைச்சர் அளவுக்கு போக வேண்டாம். இப்போ 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு போட்டிருக்காங்க. பெண்களை துன்புறுத்துதல் அப்படின்னு ஒரு பிரிவை சேர்த்துருக்காங்க. அவர் ஒரு வார்த்தை பேசுகிறாரு, அந்த வார்த்தை ஒரு குறிப்பிட்ட நடிகையை பற்றிய வார்த்தை என்று சந்தேகித்து இந்த அரசு வழக்கு பதிவு செய்து அவரை கைது செஞ்சுருக்கிறாங்க. இது ஒரு கொடும் குற்றம்னு வச்சுப்போம், இது ஒரு கொடும் குற்றம் அப்படி வச்சுப்போம். இப்போ நான் உங்ககிட்ட கேட்க, ஒரு தங்கையா சகோதரியா நீங்கள் பதில் சொல்லுங்கள். இப்போ நான் 2 சொல்ல போகிறேன், இந்த 2ல் எது கொடுங்குற்றம்னு சொல்லணும். நீங்கள் 3 சொல்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் பேசினது இது ஒரு குற்றம்,
பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் மயக்க மருந்து கொடுத்து. இது ஒரு குற்றம். இந்த ரெண்டுல எது பெரிய குற்றம் முதல்ல சொல்லுங்க. பாலியல் வன்கொடுமை செய்தது. அந்த குற்றச்சாட்டுல ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ மீது ஒரு பெண் புகார் அளிச்சு மாசம் என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விஜய் எங்க போனாரு? ஏன் கைது பண்ணல? இன்னும் ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ மீது ஒரு பெண் பகிரங்க புகார் சொன்னாங்களா இல்லையா மேடம்? எல்லாமே இருக்கு சார். அதை நம்ம தவிர்த்துட்டு இந்த நேர்காணல பேச கேட்கறது அது முடியாது. இல்ல. ரொம்ப சிம்பிள் கேள்வி. அறம் சார்ந்து பேசணும்னு முடிவு பண்ணிட்டா, அதுதான் சொல்றேன். இல்ல அறம் சார்ந்துன்னு வந்துட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அது நடந்துடுச்சு. நடந்து மாசம் என்னாச்சு? அவங்கள ஏன் கைது பண்ணல? உங்களுக்கு பெண்களின் பாதுகாப்பில் அக்கறை இல்லைங்கிறதுக்காக இந்த வாதத்தை வைக்கிறேன். பெண்களின் பாதுகாப்பில் அக்கறைன்னா உங்க கட்சி எம்எல்ஏவும் அதற்கு ஒரு காரணம் என்று அந்த பெண் சொல்லுகிறார். நான் ரொம்ப தெளிவா பேசுறேன். உங்க கட்சி எம்எல்ஏ பண்ணல, உங்க கட்சி எம்எல்ஏ அதற்கு ஒரு காரணம் என்று அந்த பெண் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார். அவரை ஏன் இதுவரை கைது பண்ணல? சரி, பகிரங்கமா ஒரு பெண் அமைச்சருடைய ஆடியோ வருது, ஜட்டியோட வச்சு அட்டிச்சு கொள்ளுவேன்னு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் பேசுனது பெரிய அஃபென்ஸா, இந்த அம்மா பேசுனது பெரிய அஃபென்ஸா? அவங்களே ஏன் கைது பண்ணல? அப்போ உங்களுக்கு பெண்கள் மீதுலாம் என்ன கிடையாது? அக்கறை கிடையாது. அப்ப என்ன நோக்கம் நினைக்கிறீங்க? அதுதான் சொன்ன பழிவாங்கன்னு. அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க பெண்கள் மீது பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு நீங்க வந்துட்டீங்கன்னு வைங்க, உங்க கட்சி எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணிருக்கோம்ல. அறம் சார்ந்து பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் பேசுனது தப்பு அப்படிங்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா, விஜய் பேசுனது தப்பு. சரி, அப்ப அறம் சார்ந்து பேசிட்டோம். எந்த இடத்துல நீங்க வந்து லீகலா அவர் பேசுனது சரியோ இல்ல தப்போன்னு ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க? இது அறம் சார்ந்து. லீகலா வாங்க. நாளைக்கு என்ன சிக்கலாகும் தெரியுமா? இவர் அந்த மேடை பிச்சை எடுத்துங்க. அவர் மேடையில் வரிசையா பேசிட்டே வர்றாரு. பேசிட்டே வரும்போது இவ்வளவு சிக்கல் இருக்குது. இதிலெல்லாம் இந்த அரசுக்கு அக்கறை இல்லை. ஆனால் இந்த அரசு எதில் கவனம் செலுத்துகிறது தெரியுமா? திமுகவினரை கைது செய்வதில் கவனம் செலுத்துகிறதுன்னு அவர் சொல்றாரு. இப்ப கீழே இருந்து ஒரு நடிகை பேரை சொல்லி கத்துறாங்க. இவர் சொல்றாரு, எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும், நான் காவேரியை சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இது இந்த நடிகை நினைத்துத்தான் சொன்னார்னா இப்ப பிரச்சனை. கரெக்டா? இப்ப லீகலா வர்றேன். நாளைக்கு நீங்க யாருமே மேடையில் பேச முடியாது. ஏன்னா இப்ப யாரோ ஒருத்தர், விஜயே பேசுறாரு, ஒரு வாதத்துக்கு சொல்றேன், விஜயோ யாரோ ஒருத்தர் பேசுறாரு, ஏதோ ஒரு பெரும் பாலியல் குற்றவாளி ஒருத்தரை பத்தி பேசுறாரு. ஒரு உதாரணத்துக்கு விஜயன் எடுத்துக்கிறேன், அல்லது யாரோ ஒருத்தர். இது போன்ற கொடூர குற்றவாளிகளை நடுத்தருவில் வைத்து தூக்கில் தொங்க விட வேண்டும் அப்படின்னு ஆவேசமா பேசுறாரு. அவர் பேசும்போது முன்னாடி யாரோ ஒரு தலைவர் பேரை யாரோ ஒருத்தர் சொல்றாரு. இப்ப இந்த நடிகை பேரை சொன்ன மாதிரி ஒரு 10 பேர் நினைச்சான், ஒரு முன்னாள் முதலமைச்சர் பேரையோ பிரதமர் பேரையோ யாரோ ஒரு அமைச்சர் பேரையோ கத்துறாங்கன்னு வைங்களேன். இதையும் அதையும் சேர்த்துடலாம். இப்போ ஒரு தூக்கில் தொங்க பொண்ணு சொன்னது இவரைத்தான். அப்படி எடுப்பீங்களா? பல்லாயிரக்கணக்கான பேர் திரண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒரு மேடையில் பேசக்கூடியவர் அவர் பேசும் வார்த்தைகளுக்கு தான் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியும். அவர் பேசிட்டு இருக்கும்போது கீழே இருந்து 1000 கமெண்ட் வரும். அந்த கமெண்ட்டை வெட்டி ஒட்டி, இது தனி கமெண்ட் மேடம். லைவ்ல போகும்போதே லைவ்ல மேடம், லைவ்ல போகும்போது கேக்குறது எப்படி சார் கட் பண்ணி ஒட்டி வெட்டி? இல்ல நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், இது தனி கமெண்ட் மேடம். இது தனி கமெண்ட். எது? யார் பேசுனது தனி? நடிகை பேரை சொன்னதா? அது தனி. இவர் பேசுனது, நான் சொல்றது லீகலா பேசிட்டு இருக்கிறேன், ரொம்ப தெளிவா பேசுறேன். மாரலா பேசுறது வேற, லீகலா பேசுறது வேற. லீகலா பேசுறேன், இவர் பேசுறது தனி. இப்போ இவங்க சொன்னதுக்கு தான் இவர் ரியாக்ட் பண்ணாரு அப்படிங்கறத நீங்க எப்படி சொல்லுவீங்க? பேர் சொன்னாரா? யாராவது பேர் சொன்ன, இவர் அந்த நடிகை பேர் சொன்னாரா? நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. கீழ இருந்து நடிகையுடைய பேரை சொல்றாங்க அப்படினும் போது ஒரு எதிர்க்கட்சி தலைவரா, ஒரு கட்சியினுடைய இளைஞரணி செயலாளரா என்ன சொல்லணும்? பேரை சொல்லாதீங்க, அப்படி சொல்ல வேண்டாம், அப்படிதானே சொல்லணும். அதெல்லாம் தனி, அதெல்லாம் தனி. அது நீங்க பயிற்சி கொடுக்கணும்னு சொல்றீங்க. நீங்க தாவேகாரங்க ஒரு 10 பேர் அனுப்பி வச்சு உள்ளுக்குள்ள அப்படி கோஷம் போட வச்சிருந்தீங்கன்னா, அப்ப தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல அப்ப தாவேகா கேவலமான கட்சின்னு ஒத்துக்கிறீங்க? இல்ல நீங்க சொல்றீங்க தாவேகாவை உள்ள விட்டு கோஷம் போட வச்சிருந்தா அப்படிங்களே. தாவேகாரங்கள தாவேகாவினர் உள்ள கூப்பிட்டு வச்சு, தாவேகாவினர் திட்டம் போட்டு உள்ள வந்திருந்தாங்கன்னா, கரூர்ல திமுகவினர் செஞ்சாங்க நீங்க சொன்னீங்கல்ல, அதே மாதிரி நான் சொல்றேன். கரூர்ல திமுகவினர் உள்ளே புகுந்தார்கள் நீங்க சந்தேகிச்சீங்கல்ல, இப்ப தாவேகாவினர் உள்ள புகுந்திருந்தாங்கன்னா அப்புறம் ஏன் உள்ள தாவேகாவினரே உள்ள புகுந்திருக்காங்க உங்க வாதப்படி? இல்ல எல்லாமே இப்படி பேசிக்கிட்டே போலாங்கற. நீங்க சொன்ன மாதிரி பேசினா இப்படிலாம் பேசிக்கிட்டே போலாம், இப்படி பேசிக்கிட்டே போலாம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ரொம்ப எளிமையான கேள்வி. இது பழிவாங்கும் நடவடிக்கைங்கிறது ஒரு எளிமையான கேள்வி. நேரடியாக இந்த நடிகையின் பெயரை குறிப்பிட்டு திரு நயனா நாகேந்திரன் பேசினார். ஒரு கண்டன அறிக்கை வந்துச்சா தாவேகாட்ட இருந்து? எடுத்து காட்டுங்க. கண்டிக்கிறோம் கண்டன அறிக்கை வந்துச்சா மேடம்? ஏன் வரல? அன்னைக்கு நீங்க ஆட்சியில் இல்ல,
ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கலாம்ல, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு புகார் கொடுத்துருக்கலாம்ல. ஒருவேளை நீங்கள் ஒரு புகார் கொடுத்துருந்தீங்கன்னு வைங்க, அந்த புகார் இன்னும் பெண்டிங்கில் இருக்கும். நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே இப்போ நயனா நாயந்திரன் தூக்கி உள்ள போட்டுருக்கலாம்ல. திமுக செய்யாதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்கு. திருமதி குஷ்பு அவர்களை பற்றி ஒரு பேச்சாளர் பேசினார். யாரு? நம்ம திமுக கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசியதற்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை திமுக கைது செய்தது. ஞாபகம் வச்சுங்க, திமுக ஆட்சியில் கைது செஞ்சது. அதனால பெண்களை இழிவாக பேசுவதை என்கரேஜ் பண்ணி இந்த ட்ராமாலாம் அங்கே போட வேண்டாம், இந்த ட்ராமாலாம் அங்கே வேண்டாம். இந்த 9 பிரிவில் வழக்கு போட்டிருக்கீங்கல்ல, இந்த 9 பிரிவு என்னெல்லாம்? இரு பிரிவினருக்கிடையே, இரு சமூகங்களுக்கு, இரு இனங்களுக்கிடையே மோதலை ஏற்படுத்துவது. இதுல எந்த இனம் வந்துச்சு? 2 இனம். மதங்களுக்கிடையில் மோதலை ஏற்படுத்துவது. எங்க மதம் வந்துச்சு? பொது அமைதிக்கு குந்தகம் அளிப்பது. எங்க பொது அமைதிக்கு குந்தகம் அளிப்பது வந்துச்சு? 9 பிரிவுகள் என்ன பிரிவுகள்? இல்ல சரி, கலவரத்தை தூண்டுதல். இந்த பேச்சுல எங்க கைது நடவடிக்கை? இந்த பேச்சுல எங்க கலவரத்தை தூண்டுறாங்க? இது கலவரத்தை தூண்டுற பேச்சா? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? நான் திருப்பி 2 விஷயம் சொல்றேன். நீங்க அறம் என்று வைத்தால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி வைங்க. அறம் சார்ந்து எல்லாருக்கும் ஒரே லெவலில் வைங்க. யாரும் கண்ணிய குறைவாக பேசக்கூடாது. அதுல நான் உறுதியா இருக்கேன். அது விஜயா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், எக்ஸா இருக்கட்டும், ஒய்யா இருக்கட்டும், எல்லாருக்கும் இதை வச்சிருவோம். எல்லாருக்கும் இதான பொருத்தம். இன்னைக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் கேட்குறாங்க, இப்படி பேசலாமா? சகோதரி கனிமொழி அவர்களை இல்லிஜிட்டிமேட் சைல்டுன்னு சொன்னாரு ஹெச் ராஜா. அப்பா சகோதரி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் நீங்க வெளிநாட்டில் இருந்தாங்களா? அன்னைக்கு ஏன் கண்டிக்கல? இதே நயினார் நாகேந்திரன் நம்ம இந்த திரைப்பட நடிகையினுடைய பெயரை குறிப்பிட்டு பேசிய போது வானதி சீனிவாசன் இதே மாதிரி கண்டனம் தெரிவித்தாங்களா? அன்னைக்கு என்ன சொன்னாங்க? அவர் என்ன பேசுறான்னு எனக்கு தெரியல, ஏன் அப்படி பேசுறான்னு தெரியல, அப்படித்தான் பேசினாரான்னு தெரியல, இப்படித்தானே உருட்டினீங்க எல்லாரும். இன்னைக்கு எல்லாரும் கண்டனம். அவர் வெளிப்படையா பேரை சொல்லி பேசுனதுக்கு ஒருத்தருக்கும் நடவடிக்கை இல்லை. இவர் தனியா ஒண்ணு பேசுறாரு, அவங்க தனியா ஒண்ணு கத்துறாங்க, ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி நீங்க ஒரு இடத்துக்கு வர்றீங்க. திமுகவோட தோழமையில இருந்த கட்சிகளுமே கூட இதை எதிர்க்கிறாங்கல்ல மேடம். எல்லாரும் எதிர்க்கலாங்கிறேன், எல்லாரும் எதிர்க்கலாம். அதிமுக ஒரு டபுள் மீனிங்ல இருக்கு அவர் பேசினது அப்படிங்கறதுன்னு சரி இங்க வாதமா இருக்கு. நீங்க எடுத்துக்கலாம், எத்தனை மீனிங்லாம் எடுத்துக்கலாம். திருமாவளவன் அப்படிதான் ட்வீட் போட்டுருக்காரு. அது ஒவ்வொருத்தர் பார்வை. நீங்க நான் உங்களை சொல்ல எடுத்துக்கிறவங்கள சொல்றேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வை எடுத்துக்கலாம். ஆர்எஸ் பாரதிட்ட போய் கேட்டீங்கன்னா திமுக ஆர்எஸ் பாரதி அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அவங்க வீட்டுக்கு கரெக்டா தண்ணி போகுது, விவசாயிகள் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லியிருப்பாருங்கிறாரு. கரெக்டா? அவர் ஆர்எஸ் பாரதி கொடுத்த விளக்கம் இது. ஆளுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லலாம். நான் தான் சொன்னேன், என்னைய பார்த்தா அப்படின்னு முதலமைச்சர் நிப்பாட்டார்ல, அதுக்கு விளக்கம் சொல்லுங்க எனக்கு. என்னைய பார்த்தா எப்படின்னு சொல்லுங்க. அடுத்த லைன் என்ன? அப்ப அவங்க பேசலாம், நாங்க பேசக்கூடாதா? அதுதான் தப்பு. அப்படி சொல்லல, அப்படி சொல்ல வரல, நான் அப்படி சொல்லவே வரல. அவங்க பேசினாலும் தப்பு, இவங்க பேசினாலும் தப்புன்னு சொல்லுங்க. உங்களை சொல்ல தாவேக்காவை சொல்றேன், வானதி சீனிவாசன் சொல்றேன். நயினா நாகேந்திரன் பேசினாலும் தப்பு, உதயநிதி பேசினாலும் தப்புன்னு சொல்லணும். நயினா நாகேந்திரன் பேசும்போது வாய் மூடிட்டு உட்காந்துருக்கீங்க, ஹெச் ராஜா பேசும்போது வாய் மூடிட்டு உட்காந்துருக்கீங்க நேரடியா பேசும்போது. அதே விஜய் பேசும்போது தாவேக்காவினர் சும்மா இருக்கிறாங்க. விஜய் கட்சியில வேறு சிலர் இன்னும் கேவலமா பேசியிருக்காங்க, அப்ப சும்மா இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன், அறத்தின் பக்கம் நின்று பேசினால் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் கண்ணியமா உரையாடணும். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லோரும் கண்ணியமா உரையாடணும். அது எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஒன்று அந்த பக்கம் வாங்க, அல்லது லீகலா ஒரு பக்கம் வாங்க. லீகலா இது போன்ற வழக்குகள் என்ன சொன்னாங்க? உங்க மேல நான் கொலைப்பள்ளி சுமத்துறேன், நீங்க சும்மா இருப்பீங்களா? நீங்க சும்மா இருப்பீங்களா? நீங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் மீது கொலைப்பள்ளி சுமத்தினார் ஆதவர்ஜினா. உதயநிதி ஸ்டாலினுக்காக 41 பேர் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமே ஸ்டாலின் தான் சொன்னார். திமுக என்ன செஞ்சது? உச்சநீதிமன்றம் போச்சு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? ஊடகங்களில் வந்த செய்தி. இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? விஜய் கரூர் போகக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல வரீங்களா? அவங்க பேசினா பதிலுக்கு நீங்களும் பேசுங்க என்று சொல்லியதாக உச்சநீதிமன்றம் சொல்லியதாக ஊடகங்களில் செய்தி வெளியாச்சு. இப்போ அவங்க பேசியிருக்காங்க, இவங்களும் பேசியிருக்காங்க. ஏதாவது ஒரு பக்கம் வாங்க. நான் திருப்பி சொல்றது, இவங்க சரி அவங்க சரிக்குள்ளே நான் போல, இவர் செஞ்சது தப்பு அவங்க செஞ்சது தப்பு, இது சரி அது சரி, இதுக்குள்ளே போல. நீங்க நடவடிக்கைகள் எவ்வளவு பார்ஷியாலிட்டி இருக்குது. ஒரு பெண் எனக்கு மயக்க மருந்து கொடுத்து என்னைய ரூம்ல அடைச்சி வச்சு பாலியல் உள்ளவர் செஞ்சுட்டாங்க, 2 பேரும் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்த பெண்ணை கட்சியிலேருந்து நீக்கிட்டீங்க. ஒரு அமைச்சருடைய ஆடியோ வருது, ஜட்டியோட வச்சு அடிச்சு கொன்றான் அவனேங்கிறாங்க. எதிர்முனையில் பேசியவரை கட்சியிலிருந்து நீக்கிட்டீங்க. அமைச்சர் மீது நடவடிக்கை இல்ல. தொடர்ச்சியா ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே திமுகவினர் மீது தொடுக்கப்படக்கூடிய இந்த வழக்குகள், கைதுகள், இது எல்லாமே அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் அப்படின்னா, அப்ப திமுக தரப்புல தவறே இல்லாம தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி இல்ல, குறிப்பிட்டு எக்ஸாக்டா கேட்கணும். இந்த 19 பேசக்கூடாது.
நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து எல்லாரையும் தாவேக்காவெல்லாம் கைது பண்ணுறாங்க. அவங்க எல்லாரும் குற்றவாளிகள்னு நீதிமன்ற தீர்ப்புக்கு முன்னாடி எல்லாரும் எழுதிடுவீங்களா? தீர்ப்பு எழுதிடுவீங்களா? குற்றமே நடக்காம தான் கைது செய்கிறாங்களா? இந்த கேள்வி ஆண்டாண்டு காலமாக கேட்டுட்டு இருக்கீங்க. அது என்ன நிலக்கரி சுரங்க ஊழல்னு சொன்னாங்க 2014க்கு முன்னாடி. அதை வச்சு தான் மன்மோகன் சிங் ஆட்சி போய் மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு அதான் காரணம். எத்தனை வருஷம் ஆச்சு இன்னைக்கு? இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ நீதிமன்றம் சொல்லுது அவரை விடுவிச்சிட்டாங்க. 2G ஊழல்னாங்க, அவரை விடுவிச்சிட்டாங்க. ஆனால் இதே 2G ஊழல் பீக்கில் இருந்த டயத்துலையும், இதே நிலக்கரி சுரங்க ஊழல் பீக்கில் இருந்த டயத்துலையும் எல்லாரும் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அது எப்படி ஒரு தப்பும் செய்யாமலா போலீஸ் வழக்கு போடும், ஒரு தப்பும் செய்யாமலா சிபிஐ வழக்கு போடும், இந்த கேள்விலாம் கேட்டாங்க. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? எந்த தவறும் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை, எதுவும் நிரூபிக்கப்படல. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? நீதிமன்றத்துடைய வழிகாட்டு நெறிமுறைகள் தெளிவாக இருக்குது. 4 வருஷத்துக்கு மேலே, இன்னும் சொல்லப்போனால் சில வழக்கில் 7 வருடம் வரைக்கும் தண்டனை பெறக்கூடிய குற்றமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கஸ்டடி எடுக்கணுங்கிறாங்க. இப்போ 2 பிரச்சனையை மாற்றுவதற்கு இந்த வேலை நடந்திருக்கு. நான் பகிரமாக குற்றச்சாட்டுறேன். 1, காவிரி விவசாயிகள் பிரச்சனை. குறுவை போச்சு. ஜூன் 12 தண்ணி திறந்திருக்கும். இன்னைக்கு ஆகஸ்ட். ஜூன் இப்போ கிட்டத்தட்ட 28 நாள் போச்சு. ஜூலை 1 மாதம் முழுக்க போச்சு. கிட்டத்தட்ட 2 மாதம் வைங்க, 2 மாதம் போச்சு. கடைமடைக்கு விவசாய தண்ணி போய் சேரும்போது இன்னும் போயிடும். 3 மாதம் முடிஞ்சு போச்சு. குறுவை சாகுபடியே போச்சு. 3 மாதம் தான் அது மொத்தமே போச்சு. இதை மடைமாற்றணும். 74 விழுக்காடு முதலீடுகள் நமக்கு வந்து வராமல் இழப்பை சந்தித்திருக்கிறதுன்னு பிஸ்னஸ் டுடே போன்ற முன்னணி ஏடுகள் நேற்று ஆர்டிக்கல் வந்திருக்குது. 74 விழுக்காடு இந்த 3 மாதத்தில் போயிருக்குது. இதை மறைக்கணும். இதெல்லாம் நாளைக்கு சட்டமன்றத்தில் எதிரொலிக்கும். புரிஞ்சுக்கங்க. காவிரி பிரச்சனை, இங்கிருந்து வெளியில் போன முதலீடுகள், நமக்கு வராமல் போன முதலீடுகள், இது எல்லாவற்றையும் விட ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் டேங்கில் மலத்தை கலந்துருக்காங்க. இன்னைக்கு இதுதான் தமிழ்நாட்டில் பேசுபொருளாக இருந்திருக்கணும். இப்போ எல்லாத்தையும் மாற்றிட்டீங்களா? போச்சா? இப்போ விவசாய பற்றி பேசலையா? அரசு பள்ளியில் மலம் கலந்ததை பற்றி பேசலையா? இந்த பிரச்சனை போச்சா? முதலீடுகள் ஏன் வரல? போச்சா? இப்போ நாளைக்கு சட்டப்பேரவையிலும் எது நடக்கும்? எதை கேட்டாலும் இதை தான் பேசுவாங்க பதிலுக்கு. ஸோ இது ஒரு மடைமாற்று உத்தி. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ உதயநிதி பேசியது தவறு அப்படி வச்சுக்கிட்டா வழக்கு போடுங்க. நீதிமன்றமே அதை தான் சொல்லுதுங்க. டெஃபமேஷன் கேஸ் போடுங்க, அவதூறு வழக்கு போடுங்க, வழக்கை நடத்துங்கள். வழக்கில் அவர் ஆஜராகட்டும். அவர் ஆஜராவார், வழக்கில் வந்து ஆஜராவார். நீதிமன்றம் விசாரிக்கும். விசாரித்து ஆம் யூ ஆர் கில்ட்டின்னு நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துன்னு வைங்க, அவர் தண்டனை அனுபவிக்க போகிறாரு. அது என்ன பிரச்சனை? அவர் தான் சொல்கிறாரு நான் ரெடியாக இருக்கேன்னு தானே சொல்கிறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி கைது பண்ணி உள்ள வச்சா நாளைக்கு யாருமே மேடையில் பேச முடியாது. தாவேக்கா மேடை. நான் இப்போ உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ கேட்டதுனால நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் மனசுக்குள்ளே இதை வாசிங்க. இப்போ இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கிறத சொல்லுங்கள். அவர் பேர் சொல்லி சொல்லலை, இங்கே பகிரங்கமாக பேர் சொல்லி வந்திருக்குது. நான் இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். இது டிவிகேவுடைய அஃபிஷியல் ஐடிவிங். நீங்கள் இப்போ வாசிங்க, மனசுக்குள்ளே முதல்ல வாசிங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் நேரில் வாசிங்க. நேர்களுக்கு அதை சொல்ல முடியாது, நீங்கள் இதை வாசிங்க. இதை வாசிச்சிட முடியுமா உங்களால? தைரியமா சேனல்ல? இல்ல தைரியம் அப்படிங்கறது தாண்டி இது ஒரு டெரகேட்டரியான ஸ்டேட்மென்ட் தானே சார். இது எப்படி சார் வாசிக்க முடியும்? வாசிக்க முடியல. அப்ப இவனை அரெஸ்ட் பண்ணிருக்கணும்ல. இப்ப நீங்க உதயநிதியை கைது பண்ணுங்க. ஓகே, இப்ப இவனை எப்ப கைது பண்ண போறீங்க? இவன் யார்? இவன் டிவிக்கோட அஃபிஷியல் ஐடிவிங்க. இவனை எப்ப கைது பண்ண போறீங்க சம்பந்தப்பட்டவனை? அப்போ எல்லாமே உங்களுக்கு ஒரு தனி நியாயம் வச்சிருக்கீங்கல்ல, அதுதான் இங்க அபத்தமா இருக்கு. பெண்களின் பாதுகாப்பு சந்தி சிரிக்குது. அப்ப அரசாங்கம் யாருக்காக இங்க நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அடிப்படை மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அரசாங்கம் நடக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அடிப்படை மக்களுடைய பிரச்சனைகளில் கவனம் செலுத்துங்கள் நாங்க சொல்றோம். இந்த முதலமைச்சர் இதுவரைக்கும் விவசாயிகள் பிரச்சனை பத்தி வாய் திறக்கல. இங்கிருந்து விவசாயிகள் டெல்லிக்கு போய் போராட போறாங்க. இங்க போராடணும் முடிவு பண்ற விவசாயிகளை நீங்க ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்கிறீங்க. அவங்க டெல்லிக்கு போறேன்னு கிளப்புறாங்க. மகாராஷ்டிரா பாஜக அரசு டெல்லியில் அவங்கள, மும்பையில், மகாராஷ்டிராவில் அவங்கள ட்ரெயின்லேருந்து கீழே இறக்கி அவங்கள திருப்பி அனுப்பிடுச்சு. நாக்பூரில் எஸ், நாக்பூரில் அவங்கள கீழே இறக்கி அனுப்பிடுச்சு. ரைட்டா? இதை உதயநிதி ஸ்டாலின் நேற்று கேட்குறாரு. பாஜகவை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கான்னு கேட்குறாரு. இதுக்கு பதில் இல்லை. பாஜக கண்டிச்சிருக்கணும்ல, காங்கிரஸை கண்டிக்கல. அப்போ தண்ணி தராத காங்கிரஸை கண்டிக்க மாட்டீங்க, தண்ணி கொடுக்க சொல்லி உறுதியாக ஆர்டர் போடாத பாஜகவை கண்டிக்க மாட்டீங்க, போராட போன விவசாயிகளை திருப்பி அனுப்புகிற பாஜகவை கண்டிக்க மாட்டீங்க. இது எதையுமே பேச மாட்டீங்க. மின் தடையை பற்றி பேச்சில்லை, மின் கட்டண உயர்வை பற்றி பேச்சில்லை, முதலீடுகள் வெளியில் போகுது அதை பற்றி பேச்சில்லை, குழந்தைகள் மீதான பாலியல் தொல்லையை பற்றி பேச்சில்லை, மலத்தை கலக்கிறான் டேங்கில் அதை பற்றி பேச்சில்லை. இது எதை பற்றியும் பேச்சில்லை. அப்படின்னா
இப்போ இந்த வடிவேலு காமெடி தானே ஞாபகத்துக்கு வருது. இதுக்கு மட்டும் கத்துதான் அந்த பள்ளின்னு வடிவேலு ஒரு படத்தை சொல்லுவார்ல, அந்த மாதிரி இதுக்கு மட்டும் நீங்கள் இவ்வளோ விரைவாக நடவடிக்கை எடுப்பீங்கன்னா இல்லை நாங்கள் வேற எதில் வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணுவோம், பெண்கள் பாதுகாப்பில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். அப்போ பெண்கள் பாதுகாப்புக்கு வாங்க. அதான் நான் திருப்பி கேட்க, உங்கள் எம்எல்ஏ எப்போ கைது பண்ணுவீங்க? உங்கள் மாவட்ட செயலாளர் எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காரு, நான் பீரியட்ஸ்னு கத்தினேன் என்னை விடாமல் வந்து சீரழிச்சிட்டான் அப்படின்னு ஒரு மாவட்ட செயலாளர் மீது ஒரு பெண் புகார் கொடுக்குறாங்க. அவனை இப்போ அவனுக்கு என்ன பண்ண போகிறீங்க, என்ன தண்டனை பெற்றுக் கொடுக்க போகிறீங்க இல்லையா? ஒரு குழந்தை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறாள். அந்த குழந்தையோட பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் அவள் குழந்தையோட சடலத்தை கொண்டு போய் எரிச்சிங்கல்ல, இதுதான் நீங்கள் பெண்கள் பாதுகாக்கிற லட்சணமா, குழந்தைகளை பாதுகாக்கிற லட்சணமா? அப்போது உங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பில் அக்கறை இல்லை, குழந்தைகள் பாதுகாப்பில் அக்கறை இல்லை. உங்களுடைய அக்கறை எல்லாம் எங்கே இருக்குது? திமுகவினரை கைது செய்வதில் இருக்குது. இல்லை, ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்தில் கூட அரசு தரப்பு வாதம் வைக்கும்போது நாங்கள் விசாரணைக்காக தான் அழைச்சிட்டு போகிறோம், விசாரணை முடிஞ்ச உடனே விடுவிச்சிருவோம் தானே அவங்க வாதத்தை முன்வைக்கிறாங்க. நீதிமன்றம் விசாரணை முடிஞ்சு விடுவிக்கணும்னு சொல்றதை தாண்டி அவங்களும் அந்த வாதத்தை தான் இல்லை, அவங்களுக்கே தெரியும் இது இது நீங்கள் வந்து கஸ்டடியில் எடுக்க முடியாதுங்கிறது தெரியும். இப்போ ரிமாண்ட் பண்ண கூட்டிட்டு போலன்னு ரிமாண்ட் பண்ண முடியாதுங்க, ரிமாண்ட் பண்ண முடியாது, லீகலாக முடியாது. நீங்கள் இந்த மாதிரி பொதுவாக ஒருத்தர் விசாரணைக்கு ஆஜராகணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸ்லேருந்து சம்மன் கொடுப்பாங்க. எத்தனாம் தேதி காலையில் நீங்கள் நினச்சிங்க விசாரணைக்கு இந்த காவல் நிலையத்தில் நீங்கள் ஆஜராகணும், அப்போ அவங்க போய் ஆஜராவாங்க. இப்போ இவருக்கு இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு ஆஜராக முடியாது. ஏன்னா நாளைக்கு என்ன இருக்குது, பட்ஜெட் இருக்கு, சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குது, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அதில் கலந்துக்கணும். அப்போ அவர் என்ன சொல்லுவார், இல்லை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கனால என்னால் இத்தனை நாளைக்கு நினைச்ச முடியாது, கலந்து கொள்ள முடியாது, நான் எத்தனாம் தேதி வரேன். நீதிமன்றத்தில் கூட போய் கேட்பாங்க. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லும், ஆஜராவதிலேருந்து விலக்கு கொடுக்கும். இத்தனாம் தேதி வரைக்கும் அவருக்கு வந்து பட்ஜெட் இருக்குது, உண்மைதான், இத்தனாம் தேதிக்கு அப்புறம் அவர் ஆஜராவார். நேரில் போய் தஞ்சாவூரில் போய் விசாரணைக்கு ஆஜராக போகிறாரு. இப்போ செந்தில் பாலாஜி ஒரு வழக்கில் காவல்துறை சம்மன் அனுப்பிச்சு போய் ஆஜரானார். யாரும் தப்பியோட போகிறது இல்லையே, தலைமறைவாக போகிறது இல்லையே, அவர் எதிர்க்கட்சி தலைவர் தானே, இங்கே தானே இருக்க போகிறாரு. சம்மன் கொடுங்க, இந்த வழக்கில் உங்களை விசாரிக்கணும் சார், நேரில் வந்து ஆஜராகுங்க, ஒரு டேட்டை போட்டு சம்மன் கொடுங்க சார். அதுதான் சார் கேக்குறேன். ரிமாண்ட் பண்ண மாட்டோம், விசாரணைக்காக தான் கூட்டிட்டு போறோம் அப்படினா என்ன நோக்கம், இவ்வளவு அவசர அவசரமா கைது பண்ணணும்? அதுதான் நான் சொன்னல, ஒருத்தர் மேலே இருந்து செல்போன்ல பார்த்தாரு பாருங்க, செல்போன்ல வீடியோ எடுத்தார்ல, அது வீடியோவா வீடியோ காலா, ஒருத்தர் ரசிச்சார்ல மேலே இருந்து, யார் அது? இதெல்லாம் இன்னைக்கு இல்லை, கலைஞர் கைதின் போது நாங்கள் பார்த்தோம். கலைஞர் இதே மாதிரி நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார். அன்றைக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு என்ன தெரியுமா, உங்களுடைய ஃபோன்லாம் ஆன்லேயே இருக்கணும், அங்கே என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியணும், அப்டேட் இல்லை. இப்போ கூட சில அறிவுஜீவிகள் கொலை பண்ணுறாங்கன்னு கற்றுனது கலைஞர்னு சொல்கிறாங்க. அது கலைஞருடைய வாய்ஸ் கிடையாது. அது வந்து தயனிமாறன் வந்து ஐயோ இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து கத்துனார். கலைஞர் அந்த வயதிலும் கெத்தா போய் என்ன செஞ்சார், சிறை வாசலில் உட்காந்து தர்ணா பண்ணார். கலைஞரை ஏங்க இது பண்ணாங்க, நள்ளிரவில் மேம்பால ஊழல்னு ஒரு புகார். இந்த அடையாறில் கட்டின பாலம் இன்னும் அந்த பாலம் கம்பீரமாக நிற்கி. போலீஸ் ஆஃபீஸர் போய் கால் ஷூவை வச்சு அப்படியே டக்கு டக்குன்னு அந்த பாலத்தை தட்டிலாம் சோதிச்சு பார்த்தார். அந்த பாலம் இன்னும் கம்பீரமாக நிற்கி. சரியா, அந்த பாலத்தை கட்டிய கலைஞர் காலமாகி விட்டார், கைது செய்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் காலமாகி விட்டார். ஆனால் பாலம் கம்பீரமாக நிற்கி. வழக்கு என்ன, பாலம் கட்டினதில் ஊழல் நிரூபித்தாங்க. சார்ஜ் ஷீட்டாக போட்டாங்களா, கிடையாது. ஒரே நோக்கம் என்ன தெரியுமா, ஒரு நாளாவது கைது பண்ணணும், கைது பண்ணி கலைஞரை நினைச்சணும், ஜெயிலில் வச்சிடணும், அதை பார்த்து ரசிக்கணும். இது ஜெயலலிதா அம்மையார் அன்றைக்கு செய்தது. அதையே தான் இன்னைக்கு யார் செய்கிறா, விஜய். உதயநிதி ஸ்டாலினை ஒரு நாளாவது கைது செய்ய வேண்டும் என்பது விஜயனுடைய டார்கெட். அதை பண்ணியிருக்கிறார். இன்னொன்று, போன வாட்டி சட்டப்பேரவையில் உதயநிதி ஸ்டாலின் கேட்ட கேள்விக்கே பதில் சொல்ல முடியாமல் வீட்டில் போய் ட்வீட் எழுதி போட்டார். நேற்று உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூரில் என்ன சொல்லிட்டாரு, இருங்க சட்டப்பேரவை வருதில்ல, வாங்க அங்கே வச்சுக்கிறேங்க சரின்ட்டார். இந்த ஆள் வெளியில் இருந்தாருன்னா சிக்கல் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படியாவது ஜாமீனில் வெளிவர முடியாத, நீங்கள் வெறும் விசாரிப்பது நோக்கம்னா இந்த இத்தனை பிரிவுகள் போட்டிருக்க வேண்டாம், ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளில் வழக்கு. அப்புறம் கோர்ட்டு நங்குன்னு மண்டையில் கொட்டின உடனே நினைச்சிருங்க, இல்லை நாங்களே சும்மா கட்சிக்கு தான் கூட்டு போகிறோம், தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டு போய் சுற்றி காட்டுக்கு தான் கூட்டு போகிறோம், பெரிய வேலை சுற்றி காட்டு கூட்டு வந்து விட்டுருதோங்கிறீங்க. ஏன்? அப்போது இதில் என்னென்னா,
இங்கேருந்து தஞ்சாவூர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த ட்ராவலிங் டைம் 7 hours 8 hours. இங்கேருந்து அவரை வந்து அந்த டெம்போ ட்ராவலரில் வச்சு அலைக்கழிக்கிறதுல இருக்குல்ல, அதில் ஒரு சந்தோஷம். அவங்க நான் ரெஸ்ட் ரூம் இன்றைக்கி மாசு சொல்கிறாரு, ரெஸ்ட் ரூம் போகணுங்க, முடியாது. சாப்பாடு 2 இடத்துல கேட்காங்க, முடியாது. அப்போது இதில் ஒரு கொரூர புத்தி. கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஒருத்தரை வந்து வதைப்பதன் மூலம் நமக்கு ஒரு சந்தோஷம். விழுப்புரம்ல ஒரு பகுதியில அவருக்கான இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கும் உணவு மாசு சொன்னார். மாசு சொன்னதை உங்களுக்கு கன்வே பண்றேன். நான் மாசு அப்படின்னு சொன்னதை உங்களுக்கு சொல்றாங்க. கன்வே பண்றேன். நான் மாசு சொன்னதை உங்களுக்கு கன்வே பண்றேன். நீங்க வந்து அவருக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்லி வழியில திமுக நிர்வாகிகள் வழிமறித்து போராட்டம் பண்ண வீடியோவையும் நான் வந்து எல்லா சேனல்லையும் வந்துச்சு. அப்போ ஒருத்தருடைய என்ன சொல்றது, ஒருத்தரை வந்து அவருடைய இயல்பு வாழ்க்கையிலிருந்து ஒரு 2 நாள் அலைக்கழிக்கிறது இருக்குல்ல, 1 நாளோ 2 நாளோ வண்டியில் வச்சு ரவுண்ட் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்பியார் காலத்து டெக்னிக். இன்னும் பழைய வண்டியாக போடுவாங்க. இது கொஞ்சம் பரவாயில்ல வண்டியாக போட்டிருக்காங்க. ஒரு பழைய வண்டியை தூக்கி போடுவாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த வண்டியில் ட்ராவல் பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது ஒரு அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை. இதை காலங்காலமாக பார்த்தாச்சு தமிழ்நாடு. அவர் இதுக்கு அசர போவதில்லை, இதுக்கு நாங்கள் அஞ்ச போவதில்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் அதை ஃபேஸ் பண்ணுவார். மக்கள் பார்த்துருக்காங்க, தமிழ்நாடு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உதயநிதி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பட் யார் மேலே நடவடிக்கை எடுக்கணும் எடுக்க வேண்டாங்கிறது செலக்டிவாக சூஸ் பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட்னு சொன்னீங்க. அண்ட் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு முக்கியமான இஷ்யூ வரும்போது இந்த மாதிரியான அரெஸ்ட்டு, அதுக்கப்புறமா ரெய்டு, அப்புறம் ஆய்வு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த பிறகு நடக்கக்கூடிய அந்த விவாதங்களில் பேசும்போது தாவேகா கவர்மெண்ட்டினுடைய அந்த செயல்பாடுகள் வெளிப்படும் நினைக்கிறீங்க? இல்லை, அது வெளிப்பற்றக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. தாவேகா அரசு இந்த பட்ஜெட்டில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைய இருக்குது. அதை எதையும் நிறைவேற்ற முடியல. 200 யூனிட் மின்சாரம் எல்லாருக்கும் என்று சொன்னீர்கள். இப்போ 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்துபவர்களுக்குன்னு சொன்னீங்க. எல்லா விவசாய கடனையும் தள்ளுபடி பண்ணுவீங்க. இல்லை இப்போ 50,000 வரைக்கும்னு சொல்லி அதில் ஒரு ஏமாத்து வேலையை பண்ணீங்க. நீங்கள் சொன்ன எல்லாமே என்னவா இருந்துச்சு? உண்மைக்கு புறம்பாக அல்லது வந்து பொய்யான ஒரு ஒன்றைத்தான் நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கிறீங்க. இப்போ இதெல்லாம் நாளைக்கு சட்டப்பேரவையில் எதிரொலிக்கும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் பிரதானமான 3-4 பிரச்சனைகள் எழுப்புவாங்க. ஒன்று, முக்கியமாக காவிரி விவகாரம். காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு நாட் ஒன்லி டிஎம்கே, ஏடிஎம்கே, அமமுக, பாமக எல்லாரும் சொன்னாங்க. ஏன் கூட்டலை? யாரை கேட்டு நீங்கள் கர்நாடகா போகிறதுன்னு முடிவு பண்ணீங்க? யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க சார்? அப்படி ஒரு முதலமைச்சர் அப்படி உங்கள் இஷ்டத்துக்கு போக முடியாது சார். புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து நடிகராக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கர்நாடகா போகலாம், கனடா போகலாம். நீங்கள் ஒரு முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னா நான் விமர்சிப்பேன். ஆனால் எனக்கு யார் தான் முதலமைச்சர்? அவர் தான் முதலமைச்சர். அப்போது என்னுடைய நன்மைத்தையுமே யார்கிட்ட அடங்கியிருக்கு? அவர் எடுக்க போகிற நடவடிக்கையில் அடங்கியிருக்கிறது என்று சொல்லிக்கிட்ட பொழுது ஒரு ரெப்ரசன்டேஷனாக எல்லா கட்சியும் கூட்டி பேசணும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போக முடியாது. நீங்கள் டூராக போகிறீங்க, தமிழ்நாடு நலன் சார்ந்த ஒரு பிரச்சனையில் பேச போகிறீங்க. மற்ற கட்சிகள் இருக்காங்கல்ல, கர்நாடகா கூட்டு போட்டுச்சு இல்லை? அனைத்து கட்சி ஆல் பார்ட்டி மீட்டிங்ஸ் கர்நாடகா போடுது, நீ ஏன் போடல? இப்போ இந்த கேள்வி வரும். இதுக்கு பதில் கிடையாது. இந்த மாதிரி கேட்கப்படும் எந்த கேள்விகளுக்கும் பதில் இருக்காது. நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டீங்க உதயநிதி ஸ்டாலின் பேசி அந்த வார்த்தைக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு. கிடையாது. அவர் வேறு சில வார்த்தைகளை பயன்படுத்தினார். அது இவரை ட்ரிகர் பண்ணியிருக்கு. டம்மி சிஎம்னு சொன்னார், பொம்மை அரசுன்னு சொன்னார். ஒரு அமைச்சர் போலி லாட்ரி அமைச்சர்னார். ஒரு அமைச்சர் போதை பவுடர் அமைச்சர்னு சொன்னார். ஒரு அமைச்சர் வந்து தடியை தூக்கிட்டு போய் வம்பு பண்ணுற அமைச்சர்னு சொன்னார். இப்படி அமைச்சர்களை நேற்று அங்கே தோல் உரித்து உப்பு கண்டம் போட்டு காய வச்சிட்டார். இது இவங்களுக்கு கடுப்பு. காவிரி விவகாரத்தில் அவர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். இது இவங்களுக்கு கடுப்பு. இப்போ இதை சொல்லி கைது பண்ண முடியாது. அப்போ அந்த காரணத்தை எடுப்போம். அதை நோக்கி நகர்றாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், திரைத்துறையிலிருந்து வந்தவர்கள் அல்லது வேறு எந்த துறையிலிருந்து வந்தவர்களாக இருந்தாலும் பெண்களை கண்ணியமாக பேசணும். பெண்களை இல்லை, நான் எல்லாரையும் கண்ணியமாக பேசணும். அப்போ ஆண்களை வசப்படலாமா? ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அரசியல் விமர்சனங்கள் கண்ணியமாக வைக்கணும். அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். திமுகவுக்கும் பொருந்தும், உதயநிதிக்கும் பொருந்தும், விஜய்க்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். நான் திருப்பி சொல்கிறேன். ஆனால் நீங்கள் பண்ணுறது அறமற்ற செயல். யார்? தாவேகா பண்ணுறது அறத்திற்கு புறம்பான செயல். நீங்கள் உங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறீங்க. ஒரு முதலமைச்சரை முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னார் ஆதவர்ஜுனா. யாரை? ஸ்டாலினை. அதுக்கெல்லாம் அவரை எந்த ஜெயிலில் கொண்டு போய் போடுறது சொல்லுங்க? திமுக நடவடிக்கை எடுக்காம இருந்தது தான் இங்க மிகப்பெரிய தப்பு. நடவடிக்கை அந்த நேரத்திலே எடுத்திருக்கணும் அப்படின்ற கிரிட்டிசிசம். அது திமுக தொண்டர்களினுடைய ஆதங்கம்.
திமுக தொண்டர்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்குது. கரூர் விவகாரத்தில் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கணும், எஃப்ஐஆரில் விஜய் பேரை சேர்த்துருக்கணும் அப்படிங்கிற ஆதங்கம் திமுக தொண்டர்களுக்கு. அந்த பேருந்தை உடனே அந்த பேருந்தை போய் சோதனை இட்டிருக்கணும், வித் கேமராவோட காவல்துறையினர் அந்த பேருந்துக்குள்ளே ஏறி இருக்கணும். அந்த பேருந்துக்குள் யாரெல்லாம் இருந்தார்கள், விஜய் மட்டும்தான் இருந்தாரா, வேறு யாரேனும் இருந்தார்களா, அந்த பேருந்துக்குள் என்ன இருந்தது, இதெல்லாம் அன்றைக்கி ஆவணப்படுத்தியிருக்கணும். அந்த பேருந்தை உடனே சீஸ் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் திமுக தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் எழுதுவது, பலரும் எழுதுகிறாங்க. குறைந்தபட்சம் வந்து நீங்கள் வந்து ஆதவர்ஜனா, புஷி ஆனந்த் போன்றவர்களையாவது கைது செய்திருக்கணும், இதெல்லாம் எழுதுகிறாங்க. ஆனால் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் ஒரு நாகரிகத்தின் உச்சமாக இருந்தார். ஒரு ரொம்ப மேம்பட்ட ஒரு அரசியலை செய்யணும்னு அவர் நினைச்சார். எந்த ஒரு தலைவனும் தான் சொந்த கட்சி தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான். ஒரு விபத்து, 40 பேர் பலியாக இருக்கிறாங்க, அவருமே மனசு உடைஞ்சு போய் தான் இருப்பார், இப்போ போய் அவரை கைது பண்ணி உள்ளே போட்டா அப்படின்னு அவர் ரொம்ப ரொம்ப நாகரிகத்தினுடைய அதீத உச்சத்தில் ஸ்டாலின் வந்து அன்னைக்கு சிந்தித்தார். ஆனால் அதே மாதிரியான நாகரிகத்தையும் அரசியல் பண்பையும் பக்குவத்தையும் ஸ்டாலினிடம் இருப்பது போலவே நம்ம விஜய்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாதுல்ல. எதிர்பார்த்துட்டா விஜய்க்கும் ஸ்டாலினுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஸ்டாலின் தான், விஜய் தான். ஸ்டாலினிடம் இருக்கக்கூடிய அதே அரசியல் பண்பு, மாண்பு, உயர்ந்த நோக்கங்கள், அதெல்லாம் இவர்கிட்டையும் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இவர்கிட்ட இல்லைங்கிறதுக்காகவே இவரை மாதிரியே அவரும் என்ன ஆயிடக்கூடாது. பாருங்க, அவர் தான் இப்படி கீழான செயல்களை எல்லாம் செய்கிறார், நீங்கள் ஏன் செய்யலைன்னு போய் அவர்கிட்டையும் கேட்க முடியாது. மேன்மக்களே, ஸ்டாலின் மேன்மக்கள். ஓகே, அப்போ நிறைவா இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை பட்ஜெட் கூட்டத்தொடரிலிருந்து சில விஷயங்களை டைவர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நாளைக்கு கூட்டத்தொடர் தொடங்க போகுது, என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். நேரத்திற்கு நன்றி.